Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். பட் இன்றைக்கி வந்துட்டு நான் கிராஃப்ட்டுக்காக என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நியூவாக கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெல்வெட் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் தான். இந்த ஷீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ரேட் வந்து 85 ரூபி. இந்த பேப்பர் வந்து எப்படி இருந்துச்சுன்னா வெல்வெட் மாதிரி இருந்துச்சு, நல்லா வழுவல்னு ரெண்டு பக்கமும் ஒரு மாதிரி வழுவல்னு இருந்துச்சு. இதில் வந்துட்டு ஃப்ளவர்ஸ் அது மாதிரி லீவ்ஸ்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால இந்த பேப்பர் ஒரு செட் அப்படியே பண்டல் வாங்கிட்டு வந்துட்டேன். ரேட் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன், 85 ரூபா. இதில் வந்துட்டு 10 கலர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லெதர் ஷீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஷீட்டு. இந்த ஷீட்டோட டெக்ஸ்சருக்காகவே நான் இது வந்து வாங்கினேன்னு சொல்லலாம். இதில் வந்துட்டு 20 பீசஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். 20 ஷீட்ஸ் இருக்குது இதில். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 110 110 ரூபா இதோட ரேட்டு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். இதோட டெக்ஸ்சர் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த பேப்பரோட டெக்ஸ்சர் நல்லா ஒரு மாதிரி மடமடன்னு இருந்துச்சு, நல்லா சுருக்கமாக இருந்துச்சு. அங்கங்கே இதோட சவுண்டே ஒரு மாதிரி நல்ல மடமடன்னு வந்துச்சு, கனமாகவும் இருந்துச்சு. ஷீட்டு சுருக்கமாக இருந்துச்சு அந்த ஷீட்டோட டெக்ஸ்சர், அதனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதுலேயுமே வந்துட்டு ஃப்ளவர்ஸ் அதே மாதிரி மெனி கிராஃப்ட்ஸ் எந்த கிராஃப்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த பேப்பர் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். அதனால இந்த பேப்பரோட செட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகேயா, பட் வெல்வெட் ஷீட்டை விட இந்த பேப்பர் வந்துட்டு ரேட் ஜாஸ்தி தான். ஏன்னா இதில் 20 ஷீட் இருக்குல்ல, அதனால தான். ஓகே, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கேன்வாஸ் போர்டு தான் வாங்கியிருக்கேன். கேன்வாஸ் போர்டு இப்போ நான் வச்சுட்ருக்கிறது ரொம்ப பெருசு. இந்த போர்டு நம்ம இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. இந்த போர்டோட ரேட் பார்த்திங்கன்னா 130 ரூபா, 130 ரூபி. இந்த போர்டு வந்துட்டு நல்ல லென்த்தாக இருக்கும், லேண்ட்ஸ்கேப்பில் இருந்துச்சு. ஓகே, இந்த பக்கமாக வச்சோன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. நம்மளுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஆர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை விட சின்ன போர்டு. இது வந்துட்டு இந்த 2 போர்டுமே பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் கேஸ்டல், ஃபேப்ரிக்கில் உள்ள கம்பெனி. இன்னொரு போர்டு வாங்கினேன், அது வந்துட்டு கேமலில் வாங்கினேன். இந்த போர்டோட ரேட் பார்த்திங்கன்னா 90 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஓகே, அதுக்கப்புறமா இது அதை விடவும் சின்னது ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து 25 × 25 சென்டிமீட்டர், அதாவது அந்த மெஷர்மெண்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சு. அதுலேயே வந்துட்டு மெஷர்மெண்ட் போட்டிருக்கும் கரெக்டாக நம்ம. இது வந்து கேமலில் உள்ளது, ரொம்ப சின்னது தான். ஓகேயா, இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 75 ரூபா. ஓகே, இந்த மாதிரி 3 இது வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். 3 இதுலேயும் நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஆர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கேன்வாஸ் போர்டுமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோலலாம் ஆர்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ப்ரஷஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ப்ரஷ்ஷும் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் கேஸ்டல், நல்ல கம்பெனி குவாலிட்டியான ப்ரஷஸ் தான். இந்த ப்ரஷ்ஷோட ரேட் பார்த்திங்கன்னா 250 ரூபாங்க. ஏன்னா அந்தளவு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம நிறைய ப்ரஷஸ் வாங்கியிருக்கோம், அதெல்லாமே கொஞ்சம் எனக்கு வந்துட்டு இந்த அளவு குவாலிட்டி இல்லை, பட் நல்லா தான் இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் தான். பட் இருந்தாலும் அது கொஞ்சம் ரொம்ப குவாலிட்டியாக இல்லை. இந்த மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது வாங்கிட்டு வந்துட்டேன் நான். இந்த ப்ரஷ் நல்ல குவாலிட்டி, நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு, அதனால் இது மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்துட்டு பட்டை ப்ரஷ் இது. ஓகே, பட்டையாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு 6 ப்ரஷஸ் கிட்டே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 6 or 7ன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே இருக்கிறது. இதே மாதிரி தின் ப்ரஷ்ஷும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே தான், பட் தின் ப்ரஷ். இதுவுமே வந்துட்டு அந்த அதே கம்பெனி தான், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 175 ரூபி. ஓகே, இதுவுமே நல்லா அதே மாதிரி நல்லா இருந்துச்சு. இப்போ இது வெளியே எடுத்து பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு குட்டி குட்டி கேப் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு ப்ரஷ்ஷுக்குமே. இந்த ப்ரஷ் எப்படி இருந்துச்சுன்னா நல்ல தின்னாக ஷார்ப்பாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி வச்சுருக்கிறது எல்லாமே என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் யூஸ் பண்ண அந்த ப்ரஷ்ஷில் இருக்கிற சின்ன சின்ன பீசஸ்லாம் வந்துட்டு விழுந்துருது கொஞ்ச நாள் ஆக. இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்கேற்ற மாதிரி ரேட்டுமே இருந்துச்சு. அதனால ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தின் ப்ரஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ராயிங் ஆர்ட்லாம் பண்ணும்போது தின் ப்ரஷ் ரொம்பவே தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகேயா, ஓகே, இப்போ இதையும் வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்டில் வந்துட்டு நான் போஸ்டர் கலர்ஸ் இந்த தடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்துட்டு 12 கலர்ஸ் இருக்கும். ஓகே, கேமல் கம்பெனி தான். இதையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்துட்டு ஆன்லைனில் புக் பண்ணி பெயிண்டில் இன்னும் கொஞ்சமே வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், என்னோடய பெயிண்ட் கலெக்ஷன்ஸை மட்டும் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் பெயிண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கல நான் ஆன்லைனில் வாங்கினதெல்லாம். வேணும்னா சொல்லுங்கள், எல்லாத்தையும் எங்கிட்ட இருக்கிற பெயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு தனியாக வேணால் ஒரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா இந்த வீடியோ கூட சேர்த்து காமிச்சோன்னா அது ரொம்ப குழப்பற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் காமிக்கல. வேணும்னா சொல்லுங்கள். ஓகேயா, ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு போஸ்டர் கலர் பார்த்தாச்சு. அதில் 12 கலர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேப்ரிக்கில் வந்துட்டு கேமல் கம்பெனி தான், பட் ஃபேப்ரிக்கில் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு 6 கலர்ஸ் இருக்கும். ஓகே, 6 கலர்ஸுமே நம்மளுக்கு தேவையான கலர்ஸாக நல்ல டார்க் கலர்ஸாக இருந்துச்சு. அதனால இது ஒன்று வாங்கியிருக்கேன். தேவையான கலர்ஸ் டார்க் கலர்ஸ் இருந்தது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் காலியாக போயிடுச்சு. சரி, தேவைப்படும்னு சொல்லிட்டு போனதோட வாங்கிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அக்ரலிக் கலர்ஸுமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபேப்ரிக்கில் அக்ரலிக் கலர்ஸ் இருக்கும்ல, அதுலேயுமே வந்துட்டு 6 கலர்ஸ் இருக்கிற பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுலேயுமே நம்மளுக்கு தேவைப்படுற 6 கலர்ஸ் இருக்கும். ஓகேயா,
நான் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கின பெயிண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா 100 ml அதே மாதிரி 500 mlன்னு சொல்லிட்டு பெருசாக வாங்கியிருந்தேன். அதனால் அது வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போதைக்கு இந்த பெயிண்ட்டு தான் நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, ஏன்னா கேன்வாஸ் போர்டெலாம் வாங்கியிருக்கோம், ப்ரஷஸ்லாம் வாங்கியிருக்கோம், நிறைய ஆர்ட் பண்ணணும், ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டிங்லாம் பண்ணணுன்ட்டு இந்த மாதிரி பெயிண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெவிகால், இது வந்துட்டு 45 ரூபி ஃபெவிகால். இதில் வந்து 3 பீஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபெவிகால் நம்மளுக்கு நிறைய தேவைப்படும், அதனால நான் 3 பீஸாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவுமே முடிஞ்சிட்டதுக்கப்புறம் பெருசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெவிபாண்டு, இந்த ஃபெவிபாண்ட் வந்துட்டு 20 ரூபி. அடுத்து இன்னொன்று சின்னது, இது வந்து 10 ரூபி தான் இந்த ஃபெவிபாண்ட். ஓகே, எனக்கு எதுக்காக 10 ரூபி ஃபெவிபாண்ட் வாங்கினேன்னா கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், குட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். பெரிய ஃபெவிபாண்ட்லாம் என்ன ஆகுதுன்னா ரொம்ப நிறைய ஃபெவிபாண்ட் வந்துட்டு சீக்கிரம் காலியாக போய்டுது, வேஸ்ட்டாக வேற போகுது. அதனால் இந்த மாதிரி இந்த தடவை குட்டி பீசஸாக வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஓகேயா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கர் வாங்கினேன். ஆல்ரெடி ஒரு மார்க்கர் இருக்குது, பட் அது நிறைய இதுக்கு யூஸ் பண்ணி ஒழுங்காகவே வந்து மார்க்கர் யூஸ் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 மார்க்கர் வாங்கினேன், பிளாக் ஒன்று, ரெட் ஒன்று. அதுக்கப்புறம் க்ளூ ஸ்டிக்கு, இது வந்துட்டு கேமலில் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன், எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணோம், இப்போ தான் இது ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரிலில் இந்த ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டோம்ல, அந்த கம்மு தனியாக வாங்கியிருக்கேன். ஏன்னா ஸ்டோன்ஸ்லாம் நம்ம ஒட்டும் போது ஃபெவிகால் அவ்வளோவா ஒட்ட மாட்டேங்குது, துணியெல்லாம் வச்சு ஒட்டுறோம் அப்படின்னா. அதனால் வந்துட்டு இது வந்து நல்லா ஒட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கட்டர், இந்த கட்டர் வந்துட்டு டக்குன்னு ஏதாச்சும் சின்ன வயர்ஸு, பேப்பர்ஸ் அந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணிக்கிறதுக்காக இந்த கட்டர் ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேம்லின் கம்பெனியில் சார்கோயில் பென்சில்னு சொல்லிட்டு இந்த பென்சில் வாங்கியிருக்கேன். இந்த பென்சில் வச்சு நேற்று ஒரு ஆர்ட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பென்சில் தான். இந்த பென்சில் வந்துட்டு 3 இருக்கும், சாஃப்ட்டு, ஹார்டு, அதுக்கப்புறம் மீடியம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ரேட்டு 55 ரூபா. சரிங்களா, இந்த பென்சில் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் க்ளூ, இது வந்து கேமலில் ஒயிட் க்ளூ. சரி, ஃபெவிகால் தானே நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு தடவை வந்துட்டு கேமலில் ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ளூ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். க்ளூ வந்துட்டு நம்மளுக்கு நிறைய தேவைப்படும் அப்படிங்கிறனால எங்கே போனாலுமே நான் வந்துட்டு க்ளூ வந்துட்டு நிறைய வாங்கிப்பேன். இந்த க்ளூவோட ரேட் பார்த்திங்கன்னா 20 ரூபி. அதுக்கப்புறமா இது வந்துட்டு இதுவுமே கேமல் க்ளூ தான், பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் க்ளூ. ஓகே, அதாவது கிளியர் க்ளூ, கிளியராக இருக்கும். இதுக்கு மூடிலேயே வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணியே கூட ஒட்டிக்கலாம், இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா. அதே மாதிரி நான் இது முக்கியமாக வாங்கினதுக்கு ரீசன் என்னென்னா, ஸ்லைம் பண்ணுறோம், அதே மாதிரி ஹோம்மேடாக ஏதாச்சும் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒயிட் க்ளூ நிறைய தேவைப்படும்னு சொல்லிட்டு தான் நான் இது வாங்கியிருக்கேன். ஓகேயா, இது வந்து 300 ml 40 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலூன் வாங்கியிருந்தேன். பலூன் வந்துட்டு ஆல்ரெடி வாங்கினது காலியாக போயிடுச்சு, கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால் போனதோட பலூன் வாங்கிட்டேன். இந்த பலூன்ஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும். இதில் வந்து மொத்தம் 50 பீசஸ் இருக்குன்னு சொன்னாங்க, பட் 50 பீசஸ் இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான் மொத்தமாக பேக்கெட் நம்ம வாங்கும்போது. இதோட ரேட் வந்து 90 ரூபா. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்ல பெருசாகவுமே இருக்குது, ஓரளவு நல்லாவுமே இருக்குது, ஸ்ட்ராங்காக தான். பட் இதில் எத்தனை ஓட்டையாக இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. திரும்பவுமே பார்த்திங்கன்னா பலூன்ஸ் தான், பட் இது வந்துட்டு ரொம்ப சின்ன பலூன்ஸ், வாட்டர் பலூன்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு 500 பீசஸ் இருக்குன்னு போட்டிருக்கு, பட் 500 பீசஸ் இருக்குமான்னு தெரியல. அதுக்கப்புறம் 120 ரூபா இதோட ரேட். ஓகேயா, இது வந்து நல்லா குட்டியாக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இதில் தண்ணி ஊற்றி வச்சு விளாண்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு இதில் வச்சு நிறைய கிராஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா குட்டியாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேயா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரஷ் பென் வாங்கிட்டு வந்திருந்தேன், கேம்லின்னு ப்ரஷ் பென். இந்த ப்ரஷ் பென்னை பொறுத்த வரைக்கும் கேலிகிராஃபி பண்ணுறவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நான் எதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, ஓரளவு நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி சின்ன ட்ராயிங், ஆர்ட் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இது வந்து வாட்டர் ப்ரஷ் பென் அப்படிங்கிறனால நல்லா ஷேடோ இருக்கும். நம்ம வந்துட்டு பண்ணிவிட்டு அது கீழே வந்துட்டு வாட்டர் லைட்டாக டச்சப் பண்ணிவிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதை பற்றி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக அடுத்தடுத்த ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ரஷ் பென்னோட ரேட் பார்த்திங்கன்னா 200 ரூபா. இதில் வந்துட்டு 12 கலர்ஸ் இருக்கும். ஓகே, 12 கலர்ஸ் தான் இருக்குது, பட் 200 ரூபா. ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இதை வச்சு நல்லா தெரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் இதில் வந்துட்டு ஏதாச்சும் ஆர்ட் ட்ராயிங்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கும் நான் தெரிஞ்சுட்டு உங்களுக்கும் போடுறேன். ஓகேயா, ஓகே, சும்மா இதில் வந்து எழுதி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சு. நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு அவ்வளோ நல்லா இல்லைனா கூட இந்த பென் வச்சு எழுதும் போது ஹேண்ட் ரைட்டிங் ஸ்மூத்தாக அழகாக இருக்கும்னு தோணுது எனக்கு. பார்க்கலாம், இது யூஸ் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் கொடுக்கணும்ல, அதனால அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் ஷேப்பில் இருக்கிற லைட்டு, இது வந்துட்டு நைட் லேம்ப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு நம்ம நைட் லேம்ப்பு கிராஃப்ட் ஏதாச்சும் பண்ணுறோம் அப்படின்னா அதில் லைட் மாதிரி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு 3 பீஸ் கிட்ட வச்சுருக்கேன், பட் இதை விட சின்னது, இது கொஞ்சம் பெரிய பீசஸாக இருந்துச்சு, நல்லாவுமே இருந்துச்சு, பளிச்சுன்னு லைட்டு. அதனால இதில் 2 வாங்கிட்டு வந்திருக்கேன்.
அதுக்கப்புறம் ஹார்ட் க்ளூ ஸ்டிக்கில் இது வந்து சின்ன பீசஸ். இதில் ஒரு பாக்கெட்டில் வந்துட்டு 10 பீசஸ் இருக்கும். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அதனால இந்த மாதிரி 2 பேக்கெட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஓரளவு நல்லா இல்லை, அவ்வளோவா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் இது எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல, யூஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும். யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி வழுவல்னு என்னடோ மாதிரி இருக்குது. அந்த என்னென்னு சொல்கிறதுனே தெரில, அந்த மாதிரி இருந்துச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய ஹார்ட் க்ளூ ஸ்டிக்குமே வாங்கிட்டு வந்திருக்கேன். பெரிய ஹார்ட் க்ளூ ஸ்டிக்கு ஆல்ரெடி நிறைய இருந்துச்சு. பட் நம்ம நிறைய ஹார்ட் க்ளூவில் கிராஃப்ட் பண்ணியிருந்தோம். கொஞ்ச நாள் உங்களுக்கு தெரியும். கார்ட்போர்டு யூஸ் பண்ணி கிச்சனு அதே மாதிரி ஹவுஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஹார்ட் க்ளூ நிறைய தேவைப்பட்டுச்சு. அதனால் சீக்கிரம் காலியாக போயிடுச்சுன்றனால இன்னுமே ஒரு 25 பீசஸ் மட்டும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பெரிய பாக்கெட்டாகவும் வாங்கலாம், பட் ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குன்றனால 25 பீசஸ் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகேயா, சரி, இதுவும் முடிஞ்சிட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பீட்ஸு. இது வந்து ஃபுல்லாக ஒயிட் பீட்ஸ். இது ஒயிட் பீட்ஸ் வந்து தேவைப்படுது, நிறைய இதுக்கு தேவைப்படுது. பட் தனியாக கிடைக்கிறதே இல்லை, சின்ன பாக்கெட்ஸாக தான் கிடைக்கிது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ஒரு பாக்கெட்டாக பெருசாக இருந்ததே வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் வந்து எத்தனை பீஸ் இருக்கும்னு நான் சரியாக கேட்கல, எவ்வளோன்னு தெரியல. பட் பீட்ஸ் நல்லா இருந்துச்சு, நிறையவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பாக்கெட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 50 ரூபாங்க. ஓகே, கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் எனக்கே தோணுது. இருந்தாலும் கிடைக்க மாட்டுது அப்படின்றனால நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இங்கே கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பேம்போ ஸ்டிக்கில் நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த தடவை ஒரு 4 டைப்ஸில் வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் லீனாக இருக்கிற மாதிரி, அதே மாதிரி கொஞ்சம் நல்லா தடிப்பாக இருக்க மாதிரி, அதே மாதிரி ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரியும், அப்புறம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்க மாதிரியும், இந்த மாதிரி ஒரு 4 டைப்ஸில் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி ரேட். ஓகே, அதுதான் இப்போ உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக எடுக்கிறது வந்து இன்னுமே நல்ல தடிப்பாக இருக்கும். அது இன்னுமே தடிப்பாக இருக்கிறதுலையும் லென்த்தாக இருக்கிறதும் இருந்துச்சு, அதே மாதிரி ஷார்ட்டாக இருக்கிறதும் இருந்துச்சு. ஓகே, பேம்போ ஸ்டிக் வந்துட்டு நம்ம நிறைய கிராஃப்ட்டுக்கு இப்போலாம் தேவைப்படுது. அதனால தான் இந்த மாதிரி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பேம்போ ஸ்டிக் மட்டும் வச்சு தனியாக ஏதாச்சும் கிராஃப்ட் ஐடியா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகேயா, ஓகே, இதை வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் க்ளூ வாங்கிட்டு வந்திருந்தேன். இது ரொம்ப குட்டிங்க. இந்த ஹார்ட் க்ளூ உங்களுக்கு பார்க்குறதுக்கு பெருசாக தெரியுதா என்னன்னு தெரில, ரொம்ப சின்னது. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இந்த ஹார்ட் க்ளூ தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி குட்டி ஹார்ட் க்ளூ வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. பெரிய ஹார்ட் க்ளூ வச்சு யூஸ் பண்ணுறத விட குட்டி ஹார்ட் க்ளூ வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவுமே இருக்கும் நம்மளுக்கு கைக்கு அடக்கமாக. அதனால இது எனக்கு பார்த்தோன்னே ஆசையாக இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க குட்டி ஹார்ட் க்ளூவுமே வந்துட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி, புதுசாக இது ஒன்று யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேப்பு. இந்த டேப் எதுக்காக இவ்வளோ பெருசு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் கேட்கலாம். இப்போ கிவ்அவே வந்து போயிட்டுருக்குல்ல, கிவ்அவே முடிஞ்சோன்னே எல்லாருக்கும் கிஃப்ட் பேக் பண்ணணும். அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் நான் கார்ட்போர்டில் வச்சு தான் வந்துட்டு பேக் பண்ணுவேன். அதுக்கு மேலே வந்துட்டு நல்லா கவர் பண்ணுறதுக்காக டேப் தேவைப்படும். இந்த 2 டேப்பே பத்துமான்னு தெரில, அதனால செல்லோ டேப்புமே எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த 3 டேப்பும் வச்சு நான் இந்த தடவை 20 வின்னர் சொல்லியிருக்கேன்ல கிவ்அவேல, அதனால அந்த 3 டேப்பும் வச்சு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பபிள்ஸ். இது வந்துட்டு பபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மேஜிக் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கலர் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வாட்டர் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய நேம் இருக்குது. நான் வந்துட்டு இது கலர் பால்ஸ்ன்னு தான் சொல்லுவேன், பபிள்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்துட்டு குட்டி பேக்கெட்டில் தான் இப்போதைக்கு எனக்கு கிடச்சிச்சு. பெருசாகவும் இருக்குது. பெருசாக எப்படி இருக்குன்னா நிறைய ஒரு 1/2 kg அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படாது, அது ரொம்ப ரேட் ஜாஸ்தியாகவுமே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி பேக்கெட்லேயே ஒரு அந்த அட்டை அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். நிறைய கலராக இருக்கும். இது எல்லாமே கிவ்அவே வின்னர்ஸ்க்கு நான் வாங்க போயிருந்தால அப்போ வாங்கினது தான். எனக்கு வந்து நிறைய ஐடியா இருக்குது இதை வச்சு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு. இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இதை வச்சு ஏதாச்சும் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஓகேவா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ வரும். அவ்வளோதாங்க, நான் வந்துட்டு ஓரளவு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு லைனாக கிராஃப்ட் போடுறது தான் வேலை. இப்போ நம்மக்கிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நிறைய கிராஃப்ட் திங்ஸ் இருக்குது. இந்த கிராஃப்ட் திங்ஸ் எல்லாத்தையும் வச்சு டிஃப்ரெண்ட்டான ஆர்ட்டு, கிராஃப்ட்டு அண்ட் வந்துட்டு வால் ஹேங்கிங், அதுக்கப்புறம் பெயிண்டிங், இந்த மாதிரி ஸ்லைம் ரிவ்யூஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த கிராஃப்ட் திங்ஸ் மட்டும் இல்லைங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்துட்டு ரிவ்யூ போடுறதுக்காகவே நிறைய ஸ்லைம் நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கல. தனியாக நான் என்னென்ன ஸ்லைம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற எல்லா ஸ்லைமையும் தனியாக எடுத்து வச்சு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஏன்னா அது நிறைய ஸ்லைம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறனால இது கூட சேர்த்து நான் காமிக்கல, நான் தனியாக காமிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் காமிக்கிறேன். அதே மாதிரி என்னோடய பெயிண்டிங் கிட்டு, நான் என்னென்ன பெயிண்டிங் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வேணுங்கனாலும் நீங்கள் சொல்லுங்கள். எல்லா பெயிண்டிங்கும் தனியாக உங்களுக்காக எடுத்து காமிக்கிறேன். இந்த கிராஃப்ட் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இனிமேல் நிறைய டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்கலாம். பை.